உத்தம கவிஞருக்கு ஒன்று சொல்லுவேன். ஏன்னா பொதுவா ராமாயணம் சொல்ற போது நேரா ராம ஜனனம்னு சொல்லி கடப்பகுதிக்குள்ள தாவுவாங்க. சில கம்பனுடைய நுட்பமான சில செய்திகளை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுமேங்கிறதுக்காக இவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டா முன்னால பேசுறேன். இது பொதுவா நாம் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாத பகுதி. கம்பன் விழாக்கள்ல கூட இந்த பகுதியை சொல்ல முடியாது. உத்தம கவிஞருக்கு ஒன்று சொல்லுவேன். இதுக்கு அவையடக்கம்னு பேர். அவையடக்கம்னா இவ்வளவு பெரிய சபையில என்ன கொண்டாந்து நிறுத்திட்டீங்களேன்னு புலவன் பணிவா பேசுகிற ஒரு பேச்சு. இப்போ பல பேர் கவியரங்கத்துல அவை அடக்கம் பாடுறான். அவையை அடக்கி எதிரில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் முட்டாள், நான் தான் அறிவாளின்னு ஏன் மூடர்களேங்கிறான். கவியரங்கத்துக்கு வந்த உடனே எதிரில் உட்கார்ந்து இருக்க எல்லாரையும் பார்த்து ஏன் மூடர்களே நீங்கள் என்றைக்கு போவீர்கள் அப்படின்னு தான் கவியரங்கத்தை ஆரம்பிக்கிறான். அதுவும் அவை அடக்கம் தான், ஒரே அடியா அவையை அடக்குவது. அப்ப அப்படி இல்லை, அவைக்கு அடங்கி புலவன் பாடுவது அவை அடக்கம். கம்பன் சொல்றான், நான் எவ்வளவு சாதாரணமான ஆள் தெரியுமா, உத்தம கவிஞருக்கு ஒன்று சொல்லுவேன். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ண பெறுவோ இந்த உலகத்தில் பைத்தியம் பேசிய பேச்சு, கவிஞர்கள் பேசிய பேச்சு, அறிவில்லாத குறைந்தவர்கள் பேசுகிற பேச்சு, இவற்றை எல்லாம் பெரிதாக எடுத்துக் கொள்வார்களா? பக்தர், பித்தர், பேதையர் என்ன சார் மூணையும் கொண்டு போய் ஒன்னா சேர்த்துக்கிறார். தான் கவிஞர்கள் கவிஞருடைய பேச்சையும் பக்தருடைய பேச்சையும் பைத்தியக்காரருடைய பேச்சையும் கருத வேண்டாம், பெருசா நினைக்க வேண்டாம். ஏன் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்வார்கள். அது அறிவுபூர்வமா உட்கார்ந்து அனாவசியமா சங்கடப்படக்கூடாது. மேல்நாட்டில் ஒரு உயர்ந்த கவிஞனை பற்றி ஒரு நல்ல செய்தி ஒண்ணு உண்டு. இதுக்கு எக்ஸென்ட்ரிக் சொல்றோம் பாருங்க இங்கிலீஷ்ல. அந்த எக்ஸென்ட்ரிக்கா இருந்தா தான் அவனுக்கு கவிதையே வரும். நேரா எல்லாரும் பார்க்கறாவல பார்த்தா அவனுக்கு கவிதையே வராது. ஒரு செங்கலை பார்த்த உடனே இது செங்கல் அப்படின்னா இதுக்கு கவிதைன்னு பேர் இல்லை, அவர் மகா கவிஞர் சொல்ல முடியாது. செங்கலை செங்கல்னு சொல்றாரு, எப்பேற்பட்ட மகா கவி அப்படி நான் சொல்ல முடியாது. இந்த செங்கலை பார்த்த உடனே இது என்ன, இது ஒரு கான்கிரீட் மைசூர் பாகு, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிப்பான். அவனுக்கு ஏதாவது விசித்திரமா தோணும். மாடி மாடியா கட்டி வச்சிருக்க போது இந்த சிமெண்ட் தீப்பெட்டிகளை யார் கட்டியது, சிமெண்ட் தீப்பெட்டிகள் அவனுக்கு அப்படிதான் தோணும். ஒன்றை இன்னொன்றாக யோசிக்கக்கூடிய கவித்துவம் அவனுக்குள்ள இருக்கணும். இது இல்லையா கவிதையே பிறக்காது. இத கம்பன் சொல்றான், இது மாதிரியான கிறுக்குத்தனம் உள்ள கவிஞனுடைய பேச்சை பெருசா எடுத்துக்காதீங்க, அப்பதான் கவிதையை அனுபவிக்க முடியும். ஒரு மேல்நாட்டு கவிஞனை பற்றி ஒரு செய்தி. இவன் வீட்டை விட்டு வெளியே போற போது வீட்டை திறந்து போட்டுருவான். வீட்டுக்குள்ள வந்த உடனே வெளிப்பக்கமா பூட்டிக்கும், கதவு பூட்டிக்கும். வீட்டை விட்டு வெளியே போனா கதவு திறந்திருக்கும். யாருக்கும் ஒன்னும் புரியல, ஏன் இது மாதிரி பண்ற அப்படின்னு அவனை கேட்டான். அப்படின்னு சொன்னா, எப்ப வீட்டை பூட்டணும், விலை உயர்ந்த பொருள் வீட்டுக்குள்ள இருக்கிற போதானே பூட்டணும். ஆமா, என்னை விட விலை உயர்ந்த பொருள் உலகத்துல என்னடா இருக்கு, நான் தான் விலை உயர்ந்த பொருள், அதனால நான் உள்ள வந்தோன்னு பூட்டிக்கணும். நான் வெளியே போயாச்சுன்னா வீட்டு சொத்துவே வெளியில போயிடுச்சு, அப்புறம் எதுக்கு அனாவசியமா பூட்டுவானே, அதான் திறந்து போட்டேன். இந்த கிறுக்குத்தனம் இருந்ததால தான் உலகத்துல அவர் ஒரு மகா கவிஞனா இருந்தா. இது கவிஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மைல்டு மேட்னஸ், ஒரு மென்மையான கிறுக்குத்தனம். அது இருப்பதான் கவிஞனுக்கு வெற்றி. ஷேக்ஸ்பியரே இதே மாதிரி ஒரு கம்பேரிசன் சொல்றார், லுனாட்டிக், லவ்வர், பொயட். இது மூணையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க, லுனாட்டிக், லவ்வர், பொயட். இந்த அன்பு உள்ள பேதையர்கள், அதுபோல் கவிதை பாடுகிறவர்கள், பைத்தியம் பிடித்தவர்கள், இந்த மூணையும் ஷேக்ஸ்பியரையும் மூணையும் சேர்த்து ஒரே நேர்கோட்டில் வைக்கணும். இவர்கள் நடவடிக்கைகள், இவர்கள் பேச்சுக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது கம்பன் சிந்தித்தது போலவே ஷேக்ஸ்பியர் ஒரு பக்கத்தில் சிந்தித்திருக்கிறார். எனவே இந்த உலக இயற்கை இப்படிப்பட்ட விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு யாரும் ஆய்வு செய்யக்கூடாது. அதுபோல் என் கவிதையில் அது குறை இது குறை என்று பெரிய ஆய்வை செலுத்தாதீர்கள். பெரிய கவிஞர்களே, நீங்கள் எப்படி வீடு கட்டுவீர்கள் என்றால் மிகப்பெரிய தச்சு பொறியாளர்கள் வீடு கட்டுவதை போல வீடு கட்டுவீர்கள். குழந்தைகள் வீடு கட்டுகிற போது இப்படி மண்ணிலே வீடு கட்டி இதுதான் வரவேற்பறை, இதுதான் சமையலறை என்று எழுதுவதை பார்த்து எந்த விற்பனராவது கோபிப்பாரா? ஒரு குழந்தை இப்படி கோடு போட்டு இதான் சமையலறை, இதான் படுக்கை அறை, இதான் பூஜை அறைன்னு வீட்டுல கோடு போட்டா தப்பு. தரையில் கீரிடில் தச்சரும் காய்வரும். தச்சர் பெரியவர் கோச்சுக்குவார், அப்பா பார்த்து ஏண்டா இப்படிலாம் பண்ணு கோச்சுக்க முடியுமா? இறையும் ஞானமில்லாத என் புன்கவி, என்னுடைய எளிய இந்த கவிதையினை அன்பு கூர்ந்து பெரியோர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவையடக்கம் பாடி அந்த அற்புதமான காவியத்தை தொடங்குகின்றார். எப்படி காட்சி அமைக்கலாம்? மழை பெய்கிறது அந்த கோசல நாட்டுக்குள்ளே, மேகங்களை முதலாவதா கொண்டு வரா. நான் இப்படி சொல்றேன் தவறா நினைக்கப்படாது, இது மாதிரி பேச்சுக்கள் இங்க அதிகம் வந்திருக்கிறாரு, ஆனால் நான் சொல்லுவது தவிர்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு கதாநாயகரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த சினிமா டெக்னிக் எப்படி வரும்னு கேட்டா, முதல்ல அப்படி லேசா அப்படி வானத்தை காமிச்சு சில மேகங்களை எல்லாம் அப்படி காமிச்சு அந்த கேமராவை மெதுவா அப்படி கொண்டு வந்து ஒரு பெரிய அரண்மனையை காமிச்சு அந்த அரண்மனையிலிருந்து அப்படியே ஒரு தனியா ஒரு ரூம்,
அந்த ரூமு கொண்டு போய் காமிச்சு அந்த ரூமுக்குள்ள அப்படி கதாநாயகன் இப்படி கால் மேல கால் போட்டு 2 காலையும் அப்படி அசைக்கிற மாதிரி காட்டுவான். உடனே ரசிக பிள்ளைகள்லாம் கன்னத்துல போட்டுக்குவாங்க. அவருடைய பரம தெய்வத்தினுடைய திருவடியை பார்த்துக்கோமேன்னு எல்லாம் அப்படி மகிழ்ச்சியா சந்தோஷப்பட்டு கையில போட்டுக்குவாங்க. இது கேமராவை அப்படியே கொண்டு வர டெக்னிக். அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து மெதுவா கீழே கொண்டாரு. இதே மாதிரி வானத்தை காமிச்சு, மழை பெய்யறத காமிச்சு, சரையு நதி பொங்கி ஓடுறத காமிச்சு, அந்த பொங்கி ஓடுகிற சரையு நதி கரையில இருக்கிற தசரதனுடைய அரண்மனையை காமிச்சு, அந்த அரண்மனையில் தசரதன் சோகமாக இருப்பதையும் கம்பன் காட்டுகிறார். அவனுக்கு பிள்ளை இல்லையேன்னு வருத்தம் வந்து நேரம் ஆரம்பிக்கல. அப்படி வானத்துக்கு போய் மழை வந்து சரையு நதி பொங்கி ஓடுகிற காட்சிக்கு வந்து அதன் கரையோரமாக இருக்கிற கோச நாட்டை ஆளுகின்ற தசரத மகாமனுடைய அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் தயரதனை நம்முடைய கண்முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவது கம்பனுடைய காவிய யுக்தி. அது சரையு நதி அப்படியே பொங்கி ஓடுது, மழை பெஞ்சு எப்படிறான்னா இந்த மழையெல்லாம் வெள்ள மேகமா போய் கடலுக்குள்ளே நீரை முகந்து கொண்டு மறுபடியும் வெளியில வருது. எப்படின்னா சிவபெருமான் போல் போய் திருமால் போல் திரும்பியதுன்னு. ஏன் சிவபெருமான் நெத்தி நிறைய நீர் பூசி உடம்பெல்லாம் நீர் பூசுகிற வெள்ள விளையல் இருப்பார். பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர் சன்னித்த மேனி என்பார். அப்படியே எப்போது உடம்பெல்லாம் விபூதி பூசி வெள்ள விளையல் காட்சி அளிப்பது சிவபெருமானுக்கு இயல்பு. வெண் மேகங்கள் போயின, சிவபெருமான் போல் போயின. நீர் அணிந்த நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று இந்த சிவபெருமானை போல மேலே சென்ற அந்த மேகங்கள் கடலுக்கு உள்ளே போயின. போய் அங்க இருக்கிற தண்ணீரை முகந்து கொண்டு மீண்டும் வருகிற போது கருத்த மேகமா வரும் அல்லவா, திருமால் கருத்து விளங்குவார் அல்லவா, சிவனை போல் மேகங்கள் புறப்பட்டன, திருமாலை போல திரும்பி வந்தன. எந்த ஊருக்கு திருமால் வரப்போகிறானோ அந்த ஊருக்கு திருமாலை போன்ற மேகங்கள் முன்கூட்டி வந்தன என்பதை விளக்குவதை போல இந்த மேகங்கள் திருமாலை போல அந்த மண்ணுக்குள்ளே வருகின்றன. மழை அப்படியே கொட்டுது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது பல்வேறு பொருள்களை எல்லாம் சுழற்றி கொண்டு அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த பொருள்களை எல்லாம் அப்படியே அள்ளிக்கொண்டு அந்த வெள்ளம் வந்து சேர்கிறது. காசலம்பு முனையவர் கண்ணனும் பூசலம்பும் நெருகின் புறம்சலா கோசலம்புடைய ஆற்று அணி வளம். இந்த கோசலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு எவ்வளவு வளம் கிடைத்தது என்பதை பேசுகிற கம்பன் இந்த ஊருடைய சிறப்பை சொல்லுகிறார். இந்த கோசலத்தினுடைய ஆற்று வளம் இப்படி அமைந்திருந்தது என்று பேசுகிறார். இது ஒரு சின்ன நுட்பம் வச்சா, காசலம்பு முகையவர் கண்ணனும் பூசலம்பும் நெருகின் புறம்சலா கோசலம். அதாவது ஆண்களை பற்றி ஒரு கருத்து, பெண்களை பற்றி ஒரு கருத்து. ஆசலம்பொறி ஐம்பொறி வாழியும் ஒரு ஆண்மகனுடைய 5 பொறிகளும், ஒரு ஆண்மகனுடைய 5 பொறிகளும், ஒரு பெண்ணினுடைய கண்ணும் நெறியின் புறம் செல்லாத கோசலம். இது சொல்லுகிற போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி அதுக்குள்ள அடங்கியிருக்கு. 5 பொறிகளாலும் ஆண்கள் யோகியர்கள், கண்ணால் பெண்கள் யோகியர்கள். எதுக்கு தேவையில்லாத ஒரு கான்ட்ராஸ்ட்? 5 பொறிகளாலும் உத்தமரான மக்கள் வாழுகிற பூமின்னு எழுத வேண்டியது. 5 பொறிகளாலும் ஆண்கள் உத்தமர்கள், கண்களால் பெண்கள் உத்தமர்கள். ஆண்களுடைய 5 பொறிகள் நெறியின் புறம் செல்லா, பெண்களுடைய கண்கள் நெறியின் புறம் செல்லானா. இதுல ஒரு சின்ன பொடி வச்சாங்க கம்பன். என்னன்னா, ஒரு ஆண்மகனுடைய 5 பொறிகளும் நெறியின் புறம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பெண்ணினுடைய கண் சரியாக இருந்தால் போதும். அவள் கண் தவறுதலா போனா இவனுடைய 5 பொறிகளுமே தவறுதலாக போகும். அது 1:5 அந்த ரேஷியோல ஒர்க் அவுட் ஆகுது. அதனால பெண்களுடைய கண்கள் சரியாக இருக்கிற தேசத்தில் ஆண்களுடைய 5 பொறிகளும் சரியாக இருக்க முடியும். ஆண்கள் 5 பொறிகளாலும் சரியாக இருக்க பெண்கள் கண்களால் மட்டுமே சரியாக இருந்தா கூட ஒரு தேசம் சரியான சிறப்பை பெறும் என்கிற கருத்திலே ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முகையவர் கண்ணியனும் நெறியின் புறம்சலா கோசலம். துளிக்கூட நெறியில இருந்து மாறாத பெருமைக்கு உரியது அந்த கோசல நாடு. வேற ஒண்ணு இல்ல சார். 5 பூதங்கள் சரியா இருந்தா உலகம் சரியா இருக்கும். 5 பூதங்கள் சரியா இருந்தா உலகம் சரியா இருக்கும். 5 பொறிகள் சரியா இருந்தா உடம்பு சரியா இருக்கும். 5 புலன்கள் சரியா இருந்தா உயிர் சரியா இருக்கும். 5 பூதங்கள் சரியா இருந்தா உலகமே சரியா இருக்கும். 5 பொறிகள் சரியா இருந்தா உடம்பு சரியா இருக்கும். 5 புலன்கள் சரியா இருந்தா தான் உயிர் சரியா இருக்கும். இதை எவ்வளவு அழகா கொண்டு வந்தா. மழை பெய்யறதுல ஆரம்பிச்சு இந்த ஊருடைய ஒழுக்கத்தை பேசுகிறான்னு சொன்ன 5 பூதங்கள் அந்த நாட்டில் சரியாக இருக்கின்றன, 5 பொறிகள் அந்த நாட்டில் சரியாக இருக்கின்றன, 5 புலன்களும் சரியாக இருக்கின்றன, தேசமே சரியாக இருக்கிறது. இந்த பேருண்மையை விளக்குகின்ற கோசலம் பூனை ஆற்றின் அந்த அருமையான பெருவெள்ளம். அங்கே தெருவிலெல்லாம் முத்துக்களா கிடக்கிறது. ஏன்னா அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிற போது அப்பேற்பட்ட பெரிய வளத்தை ஏற்படுத்தி கொண்டு ஓடுகிறது. கோசலம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டா, குசலம் மயில்கள் மிகுதியாக அமைந்திருப்பது. அதுல தலைநகரம் அயோத்தி, யுத்தம் நிகழாத பூமி.
ஒரு ஊர் மயில்களால் நிறையப்பட்டிருக்கிற ஊருங்கள்ல என்ன ஒரு பெரிய சிறப்பு இருக்கு? மயில் அதிகமா இருக்குன்னா மழை சரியா இருக்குன்னு அர்த்தம். மழை சரியா இருக்குன்னா ஊர்ல வளம் சரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒட்டகங்கள் நிறைந்த நாடு அப்படின்னா பேரிச்சம்பழம் தாண்டா கிடைக்கும். இப்ப ஒட்டகங்கள் நிறைந்த நாட்டுல வேற என்ன கிடைக்கும்? அதான் நான் கூட அடிக்கடி கூட்டத்தில் சொல்றது, இந்த நாடு மாம்பழ கலாச்சாரத்தில் உருவானது, முக்கணி கலாச்சாரத்தில் உருவானது. 3 பழங்களை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு நாகரிகம் வளர்ந்த நாடு. இங்க மா, பலா, வாழை தான் இறைவனுக்கு உகந்ததாக நாம நைவேத்தியம் பண்ணி பழக்கப்பட்டிருக்கிறோம். இது முக்கணிகளால் சிறந்த வளம் மிக்க நாடு. இப்போ மயில்கள் நிறைந்த நாடுன்னு சொன்னா வளம் மிகுந்த நாடு, நல்ல மழை மிகுந்த நாடு, அப்பேற்பட்ட பெருமைக்கு உரிய பகுதி. இதுல ஒவ்வொரு நிலத்தையும் கம்பன் சொன்னா, முல்லை நிலம், வேறு வகையான மருதம் எல்லாம் எப்படி எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்றான். இந்த முல்லை நிலத்துல எரும மாடு எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்றான் பாருங்க கம்பன். எரும மாடு எப்படி இருக்குங்கிற என்ன ஒரு பெரிய கற்பனை வேண்டியிருக்கு. எரும மாடு இருக்கிறாப்புல இருக்குது, என்ன பெரிய ஆச்சரியம் இல்ல. அதாவது மேகங்கள் பூமியில் இறங்கி வந்து விட்டதை போல கால் கை முளைத்த மேகங்களை போல எருமைகள், கால் கை முளைத்த கருப்பு மேகங்களை போல எருமைகள். அது படுத்திருக்குது. படுத்திருக்கிற போது அப்படியே பால் ஆறா பெருகி ஓடுது. அப்படி ஆறா பால் பெருகி ஓடுற போது அந்த பாலே போய் அது வயல்ல பாய்ந்து அந்த பாலினாலேயே அங்கு நெற்பயிர் வளர்கிறதுன்னா இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான். அது இல்லைன்னா கவிதை இல்லைன்னு நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். எக்ஸாஜரேஷன் இல்லாட்டி பொயட்ரி எங்கேருந்து வரும்? மிகைப்படுத்தி சொல்லலைன்னா கவிதை வராது. கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாதான் கவித்துவமே தோன்றுவதற்கு முடியும். இதை விட்டுருவோம். ஆனா பால் பெருகி ஓடி நெல்லிலே பாய்கிறதுன்னு எதுக்காக சொல்லணும்? ஒண்ணும் இல்ல, நாம் எல்லாம் பாலில் சாதத்தை வேக வைப்போம். அக்காரடிச்சல் பண்ற போது பால்லையே சாதத்தை வேக வைக்கலாம். அதுலயும் நம்முடைய வைசிய சமூகத்துல 5:1 பாலையும் அரிசியும் போட்டு தண்ணி ஊத்தாத பால்ல போட்டு ஒரு பால் பொங்கல் பண்ணுவாங்க. அதை சாப்பிட்டவன் ஜென்மத்துக்கும் வேற எங்க பால் பொங்கல் சாப்பிட்டாலும் செல்லாது. அது மாதிரி சாப்பிட முடியாது. அப்பேற்பட்ட பொங்கல் உயர்ந்த பொங்கல். அந்த பால்லையே சாதம் வேகுது, அதுவும் 5:1 ரேஷியோல வேகுது. அது ஒரு தனி வேக்காடு. அந்த பால்லையே அரிசி வேகிறது ஒரு பெரிய சிறப்பு. இதுவே பெருசு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கோசலத்துல பால்ல அரிசி வேகலடா, விளையுது. நெல்லே பால்ல விளைஞ்சு அப்புறம் அதை எடுத்து வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது இருக்கிற ஒரு சுவை. பால்லையே அந்த பயிராக எப்படி எருமை படுத்திருக்குது. ஈர நீர் படிந்து இந்நிலத்தே சில கார்கள், இந்த நிலத்திலேயே மேகம் வந்திருப்பதை போல என்ன வரும் கரு மேதிகள், கருப்பா இருக்கிற எருமைகள். ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முலை தாரையை கொள்ள தழைப்பன சாலியே. அப்படியே அது மடியில இருந்து பால் பெருகி ஓடுது. இந்த உயர்ந்த வகையில் இருக்கிற பசு, எருமை இதெல்லாம் வீட்டுல அல்லது கொட்டில வச்சு வளர்க்கப்பட்டவங்களுக்கு தெரியும். டயத்துல கறக்கல் என்ன, அது அப்படியே அது பாட்டுக்கு ஓடும். நம்முடைய தொழிலதிபர் GKS வீட்டுல கூட கம்பன் விழாம் போது உள்ள போய் பண்ணையெல்லாம் பார்த்தோம். அந்த மாடெல்லாம் கரெக்டா கறக்க வேண்டிய டயத்துல கறக்கணும். அப்படி கறக்கலன்னு சொன்னா அது பாட்டுக்கு அப்படியே ஆறா பெருகி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா மாட்டுக்கும் மேல ஃபேன் போட்டிருக்கிறாங்க. நான் அப்பதான் சொன்னேன், மாடா பிறக்கப்படாதுன்னு பல பேர் சொல்லுவான். தப்பு, பிறக்கலாம். பிறந்தா GKS வீட்டுல பிறக்கணும். மாட்டுக்கு ஃபேன் போட்டுருக்காங்க மேல. கொசு கடிச்சா பால் ரத்தம் குறையும், ரத்தம் குறைஞ்சா பால் குறையும். மாட்டுக்கு நல்லது இல்ல இல்லையா? அதனால மாட்டுக்கு சென்ட் போட்டுருக்காங்க, ஃபேன் போட்டுருக்காங்க. ரொம்ப சௌரியமான இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு. அது வளர்ப்பதுன்னா எல்லா கலையும் ஒரு தனி கலை தான், சிறந்தாப்புல வளர்க்கணும். இப்ப நாம நம்ப மாட்டோம் அப்படி மடியிலேருந்து பால் பெருகுமான்னு. பெருகுது. அந்த கறக்க வேண்டிய டயத்துல கறக்கலன்னா அப்படியே பெருகி பால் ஓடுது. இப்ப இங்க எப்படின்னு கேட்டா, கன்று உள்ளி எங்கோ இருக்கிற கன்றை நினைத்தது அப்படியே பால் பெருகி ஓடி விட்டதுனா, கனைத்திளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முகை வழியே நின்று பால் சோர. ஆண்டாள் பாடல, கனைத்திளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முகை வழியே நின்று பால் சோர. அப்படியே பால் பெருகி ஓடிக்கொண்டிருக்கு. இந்த பால் ஓடுவது ஒரு பகுதியில முல்லை நிலம், இன்னொரு பகுதியில இந்த கோச நாட்டுக்கு உள்ள இருக்கிற வளம் எப்படா இருக்கிறா, மயில் டான்ஸ் ஆடுது. மயில் டான்ஸ் ஆடுன்னு ஒரு பெரிய சிறப்பு இருக்குதா. கோசலம்னே பேரு, மயில் டான்ஸ் ஆடுற ஊர் தானே. அந்த மயில் டான்ஸ் ஆடுற போது அந்த நடன காட்சி எப்படி இருக்குன்னு ஒரு படம் வரைஞ்சு காட்டினாக்கம். தண்டலை மயில்கள் ஆடுகின்றன. அப்ப அதுக்கு விளக்கு வேணும் இல்லையா? தாமரை விளக்கு போலும் இருக்கிறது. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க. இந்த பாட்டுக்கு நான் சொல்ற போது நுட்பம் சொல்லணும். நம்முடைய சகோதரி பத்மா சுப்பிரமணியம் கம்பராமாயணத்தை அபிநயம் முடிச்சு ஆடினார். காரைக்குடி சா கணேசன் அவர்கள் அந்த விழாவில் ஒரு முறை சென்னை கம்பன் விழாவில் நினைக்கிறேன் தலைமை தாங்கிட்டு இருந்தார். அப்போ பத்மா சுப்பிரமணியம் கம்பராமாயணத்தை அபிநயம் முடிச்சாடினார். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்கிறதுக்கு தாமரை மலர்ந்தது போல் காமிச்சார். சா கணேசன் இங்கேன்னு உட்கார்ந்தவர் அப்படின்னார். பக்கத்துல உட்கார்ந்து எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் அடிக்கடி அப்படி பண்ணுவார். அதனால எதனால இப்படி செய்யறாருன்னு தெரியலையே, நாங்க ஒரு மாதிரி யோசிச்சோம்.
இறங்கி வந்தோன்னு சொன்னார், அம்மா இனிமே அப்படி பிடிக்காதீங்க, இப்படி பிடிங்க. எப்படிங்க? அதாவது விளக்கு தாங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி போக்கஸிங் லைட் கிடையாது. அப்ப இது மாதிரி விளக்கு தான் ஏற்றி வைப்பாங்க. அது இப்படித்தான் இருக்க முடியும். தாமரை விளக்கம் தாங்கன்னா தாமரை மலர்ந்து போக்கஸ் லைட் ஆகல. ஏன் தெரியுமா? தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க. இந்த பாட்டு எப்படி முடிந்து தெரியுமோ? தெண்டிரை எழுதி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும். இதை யார் பார்க்கிறான்னா அல்லிமல்கள் இந்த காட்சியை வேடிக்கை பார்க்கிறதுன்னு எழுதியிருக்கிறார். அது வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றால் அது விரிந்திருக்க வேண்டும். அது விரிந்திருந்தால் இது கும்பி இருக்க வேண்டும். அந்த அல்லி மலர்கள் கண்களை போல விரிந்திருக்கின்றன. அல்லி விரிந்திருக்கிற போது தாமரை கூம்பி இருக்கும். அதனால தாமரை விளக்கம் தாங்கிறதுக்கு இப்படி அபிநயம் முடிக்கணும். கம்பனே பெரியவே. அந்த கம்பனை ஏன் இவருக்கு கம்பன் அடிப்படையில் பட்டம் கொடுத்தானே அன்னைக்கு தானே புரியுது. எப்படி ஊன்றி பிடிச்சிருக்கிறார். தாமரை விளக்கம் தாங்கக்கு இப்படி இல்லை, இப்படி அபிநயம் முடிக்கணும். தாமரை விளக்கம் தாங்க. கொண்டல்கள் முழவின் ஏங்க இடி இருக்குது. அது எப்படி நல்ல மத்தன மாதிரி இருக்குது. கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண்விழித்து நோக்க, குவளை பூ கண்விழித்து பார்க்கிறது. குவளை கண்விழித்து நோக்க தண்டிரை எழுதி காட்ட. ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த சீன் வருகிற போது ஸ்கிரீன் போட்டு இறக்கணும் இல்ல, இது எதிரா ஸ்கிரீன் தான். அலை எழுந்து இறங்குவது தண்டிரை எழுதி காட்ட. தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாடு. இந்த யாழ் போல வண்டுகள் இனிமையாக பாட மருதம் வீற்றிருக்கும். மருத நிலம் ஒரு அரசியை போல உட்கார்ந்து இந்த காட்சியை பார்க்கிறாள். அப்படி மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. சரி, அந்த ஊருக்கு என்ன சிறப்பு ஆரம்பிச்சாம் பாருங்க கம்பன். அந்த ஊருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அந்த ஊரில் எல்லோரும் தூங்குகிறார்கள். என்ன பாரு, இந்தியால எல்லாருமே அதான் பெருவாரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன பெரிய ஆராய்ச்சி? அந்த ஊரில் எல்லோரும் தூங்குகிறார்கள். எப்படி சார் தூங்குகிறார்கள்? அந்த ஊர்ல என்னென்ன தூங்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டா. நீரிடை உறங்கும் சங்கம், தண்ணீருக்குள்ளே சங்கு தூங்குகிறது. நிழலிடை உறங்கும் மேதி, நிழல்ல போய் எரும மாடு தூங்கிட்டு இருக்குது. தாரிடை உறங்கும் வண்டு, தார்னா இது மாதிரி மாலை, இதுல வண்டு தூங்குது. தாரிடை உறங்கும் வண்டு. தாமரை உறங்கும் செய்யாள், அதான் ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி தாமரை பூவுல தூங்குறான். தாமரை உறங்கும் செய்யாள். இந்த தூங்குவதுன்னு சொல்லுவது எப்படி ஒரு நாட்டினுடைய வளத்தை குறிப்பதாக ஆகும்? வேற ஒண்ணும் இல்ல. மகாலட்சுமி தாமரை பூல தூங்குறான்னா அதை விட வசதியான ஊரே இல்லைன்னு அர்த்தம். இப்ப மகாலட்சுமியை யாராவது கூப்பிடுறானா அவங்ககிட்ட அது இல்ல, வசதி இல்ல. அதனால அம்மா நீ வந்து காப்பாத்தி இங்க வா அங்க வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தானா மகாலட்சுமி இஸ் வெரி பிஸி. நான் தரித்திரம் ஊர்ல ஜாஸ்தின்னு அர்த்தம். ஒரு டாக்டர் இஸ் வெரி பிஸின்னு அர்த்தம். நோயாளிகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டான்னு அர்த்தம். ஒரு அகதிகள் முகாம் இல்ல ஏதோ ஒரு பூகம்பம்னா டாக்டர் வீட்டிலே இருக்க மாட்டார், பிஸியா இருப்பார், சுத்திக்கிட்டே இருப்பார். மகாலட்சுமி தாமரை பூல நிம்மதியா ஹாயா தூங்குறான்னா அந்த ஊர்ல எல்லாருமே வளமா இருக்கிறார்கள் பொருள். எவ்வளவு இன்டைரக்டா ஒரு கற்பனை பாருங்க. இல்ல என்ன அழகு. நீரிடை உறங்கும் சங்கம், தண்ணீருக்குள்ளே சங்கு தூங்குகிறது. நிழலிடை உறங்கும் மேதி, நிழல்ல போய் எருமை தூங்கிட்டு இருக்குது. இந்த எருமை தூங்குவதால தான் நீருக்குள்ளே சங்கு தூங்குது. இல்லாட்டி எருமை இங்க பூந்து கலைச்சுக்கிட்டு இருக்கும். நீரிடை சங்கு உறங்குவது ஏனென்றால் நிழலிடை எருமை உறங்குகிற காரணத்தினால் யாரும் இன்னொருத்தர் லைஃப தொந்தரவு பண்றது இல்ல. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு உண்டு. யாரும் போய் இன்னொருத்தர் அனாவசியமா தொல்லைப்படுத்துகிற வழக்கம் இல்ல. நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேரி, தாரிடை உறங்கும் வண்டு. தார்னா மாலை. இந்த மாலையில வண்டு தூங்குதுன்னா, வண்டு தூங்குறது எப்படி ஒரு பெரிய சிறப்புன்னா கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும். இப்போ ஒரு பூவுல போய் வண்டு உட்கார்ந்து தேன் குடிக்கிற போது அதுக்கு வயிறு நிரம்பலேங்கிறதால தான் அடுத்த பூவுக்கு போகுது.